ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीनमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। பிரகதாரண்ய உபனிஷத்து அதில் இரண்டாவது கண்டம் முனிகாண்டம். இதில் 2 அத்தியாயங்கள் உள்ளன. மூன்றாவது 4வது அத்தியாயங்கள். நாம் இப்பொழுது 3வது அத்தியாயத்தில் இருக்கிறோம். ஏற்கனவே இருக்கின்ற முதல் காண்டத்திலே முதல் 2 அத்தியாயங்கள் நிறைவேறிவிட்டன. 3வது அத்தியாயத்திலே நிறைய பிராமணங்கள் உண்டு. அதில் இப்போ நாம் பார்ப்பது உஷஸ்த பிராமணம். இதில் 2 மந்திரங்கள் தான் உள்ளன. அந்த மந்திரத்தில் உள்ள பகுதியை நாம் பார்ப்போம். இதற்கு முன் என்ன நடந்தது? யாக்ஞவல்கியரின் பிரம்மிஷ்ட தகுதி சோதிக்கப்பட்டு வந்தது. அவர் தன்னை பிரம்மிஷ்டர் என்று நிரூபிக்காமலே தனக்கு அவருக்கு பிரம்மிஷ்டர் என்று தீர்மானமாக தெரிந்திருப்பதால் மற்றவருடைய அங்கீகாரம் அவர் எதிர்பார்க்காமல் ஜனகர் பரிசாக தட்சிணையாக கொடுக்கப்பட்டிருந்த 1000 பசுக்களையும் அவர் மாணவரை கூப்பிட்டு அழைத்து செல் என்று சொல்லிவிட்டார். அது குறித்து சற்று கோபமடைந்த மற்ற பண்டிதர்கள், முதல் நீங்கள் பிரம்மிஷ்டர் என்பதை நிரூபித்துவிட்டு அதற்கப்புறம் இதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அவ்வாறெனில் நீங்கள் கேளுங்கள், நான் பிரம்மிஷ்டரா இல்லையான்னு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் கேட்க பல வினாக்கள் தொடுக்கப்பட்டன. ஒவ்வொருவர் 8 பெயர்கள் அந்த தொடர்ந்து 8 பண்டிதர்கள் கேட்கிறார்கள். மொத்தம் 9 வினாக்கள் இருக்கின்றன. அந்த 9 வினாவிலே அவர் தன்னுடைய பிரம்மிஷ்ட தகுதியை நிலைநாட்டிவிட்டு அனைவரையும் அமைதிப்படுத்துகிறார். அந்த பகுதி தான் இந்த முனிகாண்டம். இப்பொழுது நாம் பார்ப்பது உஷஸ்தர் என்கிறவருடைய கேள்விகள். அவர் என்ன கேட்கிறார்? இதுவரைக்கும் கேட்டதில் உபாசனைகளை பற்றியதாக இருந்தது. உஷஸ்தர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக பிரம்மத்தை பற்றி கேட்கிறார். இங்கிருந்து தான் பிரம்ம வித்யாவோ இங்கே ஆரம்பமாகிறது. உஷஸ்தர் தனக்கு தெரிந்த பிரம்ம ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் பிரம்ம ஞானியாகத்தான் இருக்கிறார், பிரம்மத்தை பற்றியும் தெரிந்திருக்கிறார். இருந்தும் அதை சோதிப்பதற்காக யாக்ஞவல்கியரிடம் இப்படிப்பட்ட பிரம்மத்தை பற்றி உனக்கு தெரியுமா என்று அவர் கேட்கிறார். அந்த பிரம்மத்தின் சம்பந்தமான சில கேள்வியையும் கேட்கிறார். அது என்ன பிரம்மம் பிரம்மம் என்று சொல்கிறார்கள்? பிரம்மம் என்றால் தமிழில் கடவுள் என்று பெயர், பெருமாள் என்றும் பெயர். இது எதுவும் மதத்தையோ எதையோ சார்ந்ததல்ல. இந்த பிரபஞ்சத்தை படைத்தது எதுன்னு கேட்டால் அதை கடவுள்னு சொல்கிறோம் அல்லது பிரம்மம்னு சொல்லணும். பிரம்மம் எப்படிப்பட்டது? சிருஷ்டி செய்வதற்கு முன்னாடியும் இருந்தது, சிருஷ்டியிலும் அது இருக்கிறது. இந்த சிருஷ்டிக்கப்பட்ட ஜகத்து மறைந்து போனாலும் அது மறைவதற்கு இடமாகத்தான் இருக்கிறது. எப்படி இந்த பானையானது மண்ணில் தோன்றி மண்ணால் தோற்றுவிக்கப்பட்டு மண்ணாலே நிலைநிறுத்தப்பட்டு, சில இடத்துல தோற்றுவிக்கப்பட்டுட்டு தோற்றுவித்தவர் போயிடுவார், அம்மா அப்பா பெற்றுட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. பிரம்மம் அப்படி இந்த ஜகத்தை பெற்றுட்டு விட்டுடலை, ஜகத்தாகவே இருக்கிறது. எப்படி இந்த மண் பானையை உண்டு பண்ணிய பிறகும் பானையாகவே இருக்கிறது. இதுதான் ஸ்திதி என்று பெயர். இதை நிலைப்படுத்தி வைப்பது பேர் ஸ்திதி. இந்த பானை மறைந்து போக நேர்ந்தாலும் மண் இருக்கத்தான் செய்யும். அது எங்கே மறைந்து போயிடும்? இந்த பானையை விட்டு எங்கேயாவது வெளியே போயிடுமா? இல்லை. அப்படி போயிடுச்சுன்னா பானை வேறு மண் வேறுன்னு சொல்ல வேண்டி வரும். அம்மாவை விட்டு மகன் பிரிந்து போயிடுவான். அது மாதிரி தாயாகிய மண்ணை விட்டு பானை எப்பொழுதும் பிரிவதில்லை. பிறந்த இடத்திலேயே அது இருக்கிறது, மறையும் பொழுதும் அது மண்ணில் தான் மறைகிறது. இவ்வாறு 3 நிலைகளிலும் இந்த பானையின் தோற்றம், இருத்தல் மற்றும் மறைதல், இந்த 3லும்
மறையாமல் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பது மண். அதுபோல் இந்த பிரபஞ்சம் தோன்றும் போதும் தோன்றி நிலைநிறுத்த பொழுதும் மறையும் பொழுதும் 3 நிலைகளிலும் எப்பொழுதும் நீக்கமற நின்றிருப்பது பிரம்மம், கடவுள் என்று ஒரு அறிமுகத்தை செய்து விடுகிறோம். அந்த பிரம்மத்தை உஷஸ்தர் யாக்ஞவல்கியரிடம் கேட்கிறார். இப்படிப்பட்ட பிரம்மம் இன்னும் ஒரு பிரம்மத்தை அவர் சொல்கிறார், அது எனக்கு விளக்கு அப்படின்னு கேட்குறார். அப்போ அவருக்கு தெரியலையா தெரியுதா அப்படின்னு நமக்கு தெரியல. யாக்ஞவல்கியர் விளக்கிய பிறகு தான் உண்மையிலே நாம் தெரிஞ்சு வைத்திருக்கு தப்பு, அவர் சொல்வது தான் கரெக்டு அப்படின்னு அவருக்கு தெரியுது. அந்த மந்திரத்தை இப்பொழுது பார்ப்போம். இது 3வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் 4வது காண்டம். அதில் இருக்கக்கூடிய முதல் மந்திரம் பிராமணம், 4வது பிராமணம், அதில் முதல் மந்திரம். காண்டம், அத்தியாயம், அப்புறம் பிராமணம், அப்புறம் மந்திரம். இங்கே நம்ம காண்டத்தை விட்டுடுறோம், அத்தியாயத்தை மட்டும் 3ன்னு போட்டிருக்கோம். மந்திரத்தை சொல்கிறேன். அத்தஹ ஹைனம், ஹைனம்ங்கிறது ஹ ஏனம், அத்தஹ ஏனம் உஷஸ்த சாக்ராயணக பப்ரச்ச. பிறகு அதன பிறகு இதுக்கு முன்னாடி 2 பேர் கேட்டாங்களே, ககோலருங்கிறது கேட்டார், அஸ்வலர்ன்றது கேட்டார். அதற்கு பிறகு இந்த சாக்ராயண உஷஸ்தர் என்பவர் அவர் பப்ரச்ச, அவர் பேச ஆரம்பிக்கிறார். பப்ரச்சன்னா பேசுகிறார். யாக்ஞவல்கிய இதி ஹோவாச்சே, ஓ ஐயா யாக்ஞவல்கியரே என்று அவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார்? யத் சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம, யத் சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம ய ஆத்மா சர்வ அந்தர தம் மே வியாசக்ஷ்வ என்று சொல்கிறார். ஏ யாக்ஞவல்கியரே, எந்த பிரம்மம் சாக்ஷாத் அபரோட்சமாகவும் இருக்கிறது, அதுவே சர்வ அந்தர ஆத்மா, எல்லா உயிரினங்களுக்குள்ளும் ஆத்மாவாக இருக்கிறது. தம்மே வியாசக்ஷ்வ, அதை நீர், தம்னா நீங்கள், எனக்கு மே சொல்லித்தாருங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், இது ஏஷ த ஆத்மா சர்வாந்தர, த ஆத்மா உங்களுடைய ஆத்மா தாங்க. ஏ உஷஸ்தரே, நீங்கள் கேள்வி கேட்டீங்க இல்லையா, எந்த பிரம்மம் சர்வாந்தரன்னு, உங்கள் ஆத்மா எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆத்மா தான் சர்வாந்தரம், எல்லாருக்கும் இருக்குது, அதுதான் பிரம்மம் அப்படிங்கிறார். கதமோ யாக்ஞவல்கிய சர்வாந்தர, அது எப்படி என்கிட்ட மட்டும்தானே இருக்குது, என்கிட்ட இருக்குது எப்படி எல்லாருக்கும் இருக்குதுன்னு சொல்ல முடியும்? உங்களுக்கு ஒன்று தனித்தனியாக தானே இருக்குது. எல்லாருக்கும் ஒன்றே இருக்குதுன்னு சொன்னால் ஒன்று நிறைய பிச்சு பிச்சு தனித்தனியாக இருக்குதா? இப்போ ஒரு குடத்தில் கொண்டு வந்த பாலை ஒரு 10 டம்ளரில் பிரித்து கொடுத்தோம்னா எல்லா டம்ளர்லையும் இருப்பதும் சர்வாந்தரம் இந்த பால் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போது குடத்தில் கொஞ்சம் மீதி இருக்கிற பால் அது பிரம்மம், அதுலேருந்து ஊற்றின டம்ளர் இருக்கிறதெல்லாம் ஆத்மாக்கள், அது பல அப்படிங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு. இப்படி எவ்வளோ நினைக்கிறாங்க நிறைய பேர். கடவுள் இருக்கிறார், அவர்களுக்கு பஞ்சு மிட்டாயிலேருந்து கொஞ்சம் ஒரு பிச்சு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கிறார். அதனால் ஒவ்வொரு உடம்புலையும் கொஞ்சம் ஆத்மா இருக்கிறது, எறும்புக்குள்ளே கொஞ்சம் ஆத்மா, மனிதருக்குள்ளே ஆத்மா அப்படின்னு அவர் பிஞ்சு போயிட்டார். அப்போ அவர் என்னன்னாரு, அவர் நமக்கெல்லாம் கொடுத்தது போக மீதி இருக்கிறத தனக்கு ஆத்மாவை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற நினப்பு இருக்குமோ? அது கேட்குறார். கதமோ யாக்ஞம், அது எப்படிப்பா என்னுடைய ஆத்மா எல்லாருக்குள்ளே இருக்க முடியும் அப்படின்னு அவன் கேட்டது கேள்வி தானே. எந்த ஒரு பிரம்மம் எல்லா உடலிலும் ஆத்மாவாக இருக்கிறதோ அது பற்றி தெரியுமான்னு கேட்டார். அந்த பிரம்மத்தை கேட்டார். இவர் என்ன சொல்கிறாரு, அந்த பிரம்மம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உன்னுடைய ஆத்மா தான் எல்லாத்துக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் பிரம்மத்தை கேட்டேன், நீ ஆத்மாவை பதில் சொல்கிற. ஆத்மா எல்லாருக்கிட்டே இருக்குதுன்னு தெரியும், நான் அந்த பிரம்மன் தான் ஆத்மான்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, பிரம்மன் தான் ஆத்மானா ஆத்மா தான் பிரம்மன்னு உங்களுக்கு சொல்ல முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை இங்கே கேட்கிறார். அதுக்கு பதிலையும் பார்க்கிறோம். அது எப்படி என்னுடைய ஆத்மா எல்லாருக்கும் சர்வாந்தரமாக இருக்க முடியும்? அதுக்கு பதில் சொல்கிறார். யஹ பிராணேன பிராணிதி ச த ஆத்மா சர்வாந்தர, சத ஆத்மா அந்த உங்களுடைய ஆத்மா, அந்த உங்களுடைய ஆத்மா தான் பிராணனுக்கு பிராணனாக இருக்கிறது.
எல்லாருடைய பிராணனுக்கும் சர்வாந்தர உங்களுடைய உங்கள் ஆத்மா உன்னுடைய பிராணனை செய்துன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. எல்லாருக்குள்ளேயும் உங்கள் ஆத்மா தான் பிராணனாக இருந்து சுவாசத்தை செய்து வைக்கிறது. அபானேன அபானிதி சத ஆத்மா சர்வாந்தர. அபானனுக்கும் அபான வாயுவுக்கும் அபான வாயுவாக இருந்து கொண்டு அதை செய்விப்பது உங்களுடைய ஆத்மா. தன்னா உங்களுடைய ஆத்மா சர்வாந்தரமாக இருக்கிறது. வியானேன வியானிதி சத ஆத்மா சர்வாந்தர. அடுத்த 3வது சொல்கிறார், வியானனுக்கும் வியானனாக இருந்து இருப்பது எல்லாருக்கும் இருக்கிறதோ அது உங்களுடைய ஆத்மா அப்படின்னு சொல்கிறார். உதானேன உதானிதி ச த ஆத்மா சர்வாந்தர ஏஷ த ஆத்மா சர்வாந்தர அப்படின்னு 2 தடவை சொல்கிறார். உதாரணனும் அதுதான். எல்லாருடைய உடம்பிலும் எந்தெந்த உதாரணம் இருக்கிறதோ அந்த உதாரணனுக்கு உதாரணமாக இருப்பதும் உங்களுடைய ஆத்மா தான் என்று எல்லாவற்றிலும் உங்களுடையதுங்கிறத போட்டுறார். இதனுடைய தமிழ் வடிவத்தை பார்ப்போம். உஷஸ்தர் சொல்லுகிறார், பகவான் பண்டிதர் யாக்ஞவல்கியரே, அபரோக்ஷமானதும் பிரத்யக்ஷமானதும் எல்லாரின் உள்ளேயும் ஆத்மாவாக விளங்குவான பிரம்மத்தை பற்றி எனக்கு கூறுங்கள். எல்லாருக்குள்ளும் ஆத்மாவாக அந்த பிரம்மம் இருக்கிறது. யாக்ஞவல்கியர் சொல்கிறார், எல்லாரும் உள்ளாரும் இருப்பது உங்கள் ஆத்மா தானே ஐயா அப்படிங்கிறார். அதேபடி யாக்ஞவல்கியரே, எல்லாரும் உள்ளாரும் இருக்கின்றது, அது எது அப்படின்னு கேட்குறார். பதில் சொல்கிறார், பிராணனால் மூச்சு விடுவதே எல்லாரின் உள்ளேயும் விளங்குகின்ற உங்கள் ஆத்மா. எல்லா உயிரினங்களும் பிராணனை கொண்டு மூச்சு விடுகின்றன, அதற்கு காரணம் உங்கள் ஆத்மா. அப்பானால் கீழே செல்வதே எல்லாரின் உள்ளேயும் விளங்குகின்றது உங்கள் ஆத்மா. கீழ் நோக்கி அனுப்புகின்ற அல்லது கீழ் நோக்கி செல்கின்ற செயலை செய்வதெல்லாம், மலம் செல்வதும் சிறுநீர் போவதும் விந்துகள் வெளிவருவதும் கீழ் நோக்கி செல்கின்றதெல்லாம் அப்பானன் செய்கிறது. அதை செய்விப்பதெல்லாம் அந்த ஆத்மா, அது உங்களுடைய ஆத்மா. வியானனால் பரவுவதே எல்லாரின் உள்ளேயும் விளங்குகின்ற உங்கள் ஆத்மா. இந்த வியானன் என்பது உடம்பு முழுக்க பரவி இருக்கும். இந்த வியானன் உடம்பு முழுக்க பரவி இருக்கிறதுனால்தான் நம்ம தூங்கும்போது எங்கே தொட்டாலும் நம்ம எழுந்துக்கிறோம். நாம் உடம்பு அளவில் இருக்கிறோங்கிறத நம்ம காட்டுறதே வியானன் தான். ஒருவேளை காலிலேருந்து வியானன் போகலைன்னா நம்ம கால் நமதுன்னு தெரியாது, கட்டையாக இருக்கும், சொரணை இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ வியானன் அனஸ்தேஷியா கொடுத்து நம்ம கைக்கு மரக்கடிக்கு செய்து இந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து வியானன் தான் மறைஞ்சிடும். இங்கே வரைக்கும் இருக்கும், இது வரைக்கும் வியானன் இருக்காது. இந்த வியானங்கிறது தான் உடம்பு முழுக்க பரம்பி இருந்து வியாபித்து நின்று நமக்கு ஒரு சரீரம் இருக்கிறதுன்னு நினைவுபட்டுருது. இந்த வியானனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா சரீரம் இருப்பதே தெரியாது. சில ஞானிகள் தவசிகள் நீண்ட தவத்தினால் இந்த வியானனை கட்டுப்படுத்தி உடம்பை மரக்கட்டை மாதிரி செய்து கொண்டு அவர்கள் எந்தவித துன்பத்துக்கும் ஆளாகாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் யோக தந்திரங்கள். அதுபோல உதானனால் வெளியேறுவதே எல்லாரின் உள்ளேயும் விளங்குகின்ற உங்கள் ஆத்மா. உதானன் என்று ஒரு வாயு இருக்கிறது. அந்த வாயு இதயஸ்தானத்தில் இருந்து கொண்டு துடித்து கொண்டே இருக்கும், டிக் டாக் டிக் டாக் என்று. அது ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் போகும். அது மெல்லவும் போகும், வேகமாகவும் போகும். தியானத்தின் மூலமும் யோகத்தின் மூலமும் சிலர் அதை தாமதப்படுத்தி டிக், மறுநாள் கழித்து டாக் அப்படின்னு செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது ஒரு நாளில் 100 முறை 1000 முறை துடிக்க வேண்டியதை ஒரு நாளைக்கு ஒரு முறை செய்வதன் மூலம் அவர்கள் இன்னொரு 30-40 ஆண்டுகள் உயிர் வாழ்கிறார்கள். நீண்ட வாழ்க்கைக்கு இந்த உதான வாயினுடைய இடைவெளியை குறைக்கலாம். இது யோக சித்திகள். இந்த சித்தினால் அவங்க 3000-2000 வருடெல்லாம் வாழ்ந்ததாகலாம் சொல்கிறார்கள். எப்படி அவர்கள் உதான வாயுவை நிறுத்தினார்கள் என்றது அவங்களுடைய யோக கலை. இதெல்லாம் சரித்திரத்தில் சொல்லியிருப்பதனால இப்படி வாய்ப்பு இருக்கிறது என்று. இந்த உதான வாயினுடைய டிக்டாக் எப்போ முடிவடைகிறதோ அப்பொழுது இந்த ஜீவனை அது உள்ளே இழுத்துக்கொண்டு வெளியே இழுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய நாடி வழியாக இகலோகமோ பரலோகமோ அல்லது நரகலோகமோ பித்திருலோகமோ அங்கே இழுத்துச் செல்கிறது இந்த உதான வாயு. அந்த வாயுவாகவும் இருப்பதும் ஆத்மாதான். அந்த ஆத்மாவும் உங்களுடையது என்று அவர் சொல்லுகிறார். உஷஸ்தரது கேள்வி. இப்பொழுது இந்த வியாக்கியானத்துக்கு வருவோம். பிரம்மாத்மாவை
அதாவது ஆத்மாவாக இருக்கின்ற பிரம்மம், எல்லா பிரம்மம் படைத்தது. இப்பொழுது படைத்து முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குது? உங்களுடைய எல்லாருடைய ஜீவனுக்குள்ளேயும் ஆத்மாவாக இருந்து கொண்டு, அந்தராத்மாவாக இருந்து கொண்டு, அந்தரம்னா உள்புறம், அந்தரஸ்த உள்ளே இருந்து கொண்டு அது இருக்கிறது அப்படின்னு அவர் கேட்கிறார். அதை பற்றி சொல்லுங்கிறார். யத் சாட்சாத் அபரோட்சாத் பிரம்ம ய ஆத்மா சர்வ அந்தரஸ் தம்மே வியாசக்ஷ்வ என்று சொல்கிறார். தம்மே, அதை எனக்கு சொல்லித்தாருங்கள். எது? ஆத்மா சர்வ அந்தரம், எல்லாருக்குள்ளேயும் எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும், பிரம்மாவிலிருந்து, ருத்ரனிலிருந்து, விஷ்ணுவுக்குள்ளேருந்து, அல்லது தேவர்களுக்கு இந்திரர்கள், பித்திருக்கள், மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றிற்குள்ளும் ஆத்மா இருக்கிறது. அந்த அறிவு சொரூபமான ஆத்மா சர்வ அந்தரம், அது சாக்ஷாத் அபரோட்சாத் பிரம்மம், அதை பற்றி சொல்லுங்கள்ங்கிறார். எல்லாம் தெரிஞ்சவர் மாதிரி தான் பேசுகிறார். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாருடைய ஆத்மாவும் பிரம்மம்னு சொல்லிட்டார். பிரம்மம் தான் எல்லாருக்கும் உடம்பாகவும் இருக்கிறது, உலகமாகவும் இருக்கிறது, அதுவாகவும் இருக்கிறது. இது பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அத்வைதம் முடிஞ்சு போச்சு. அத்வைதத்தையே சொல்லி முடிச்சுட்டு எனக்கு விளக்குங்கள்னு கேட்குறார். அப்போனா அவருக்கு இந்த சொற்கள் எல்லாம் சப்தமாகத்தான் தெரிஞ்சு வைத்திருக்கிறாரே தவிர அர்த்தமாக புரியவில்லை அப்படின்னு உஷஸ்தருக்கு நமக்கு தெரியுது. ஏனென்றால் அந்த கேள்வியே அவ்வளவு அழகாக இருக்கிறது. சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம. எனவே இந்த சொற்களை நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாக்ஷாத் அபரோக்ஷாத் என்றால் என்ன? அபரோக்ஷம் என்று தெரிந்துவதற்கும் சாக்ஷாத் என்று தெரிந்து கொள்வதற்கும் முன்னாடி நம்முடைய அறிவும் மெத்தடுகளை நம்ம பார்ப்போம். எப்படி நாம் அறிகிறோம் என்று பார்ப்போம். அறிவதை ரெண்டு வகையில் நாம் அறிகிறோம். ஒன்று, நாம நேரடியாக சென்று ஒன்றை தெரிஞ்சுட்டு வர்றது. நாம நேராக போயிட்டு என்ன நடந்தது நான் பார்த்துட்டு வரேன். பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் என்ன அடித்தாமா, அதன் டீச்சர்கிட்ட சொன்னம்மா, அவனை அடிக்கிறது பேர் என்ன அடிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நானே வந்து பார்க்குறேன் அப்படின்னு ஸ்கூலுக்கே போகிறாங்க. போயிட்டு அந்த டீச்சரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, அந்த பையனையும் விசாரிக்கிறாங்க, என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. டீச்சர் செய்து கரெக்டு தான். அந்த பையன் அடிக்கிறதுக்கு காரணமாக இருந்து இவன் என்ன பண்ணான்னு கண்டுபிடிச்சி இவன் அடிச்சிருக்கிறாங்க அந்தம்மா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா? இப்போ ரெண்டு நிமிஷம் நடு. பையன் முதல்ல என்ன சொன்னான், அம்மா பள்ளிக்கூடத்தில் என்ன ஒரு பையன் அடித்தான், அதை நான் டீச்சர்கிட்ட சொல்ல போக டீச்சர் என்ன தான் அடித்தார்கள் என்று அவன் கம்ப்ளைண்ட் பண்ணான். இது அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சுது? மகன் வாயால் தெரிஞ்சுது. ஒரு உண்மை அல்லது ஒரு விஷயம், ஒரு தகவல் நீ நேரடியாக பெறாமல் யார் மூலமாகவது பெற்றால் அது பேர் பரோட்சம். இது ஒரு பொருளாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். இந்த இடத்துல மகன் சொன்னது ஒரு தகவல் கூட இப்போ என்ன சொல்கிறோம், அது பரோட்ச தகவல். நேரடியாக அறியாமல் யார் மூலமோ ஒரு இரண்டாம் தரமாகவோ பெறப்பட்ட அனுமானத்தினால் பெற்ற என்ற முறையில் பார்க்கும்போது பர அட்சம், இன்னொருத்தருடைய கண். பையனுடைய பார்வையில் அவன் நடந்ததை சொல்லியிருக்கிறான். நீங்கள் உங்கள் பார்வையில் பார்க்க போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் நேராக போய் பார்க்கும்பொழுது என்னாச்சு, அது பரோட்சம் அல்ல அபரோட்சம் என்று பெயர். இந்த பரோட்சம் என்று சொல்லக்கூடிய அயல்கண் அல்லது படர்கை அறிவு, அது பேர் படர்கைன்னு பேர். தன்னிலைனா தானே, முன்னிலைனா என் முன்னாடி, படர்கைனா எனக்கு முன்னாடி இல்லாமல் இருப்பது. இப்போ என் முன்னாடி இந்த ஒரு லேப்டாப் இருக்குது, கடிகாரம் இருக்கிறது, இந்த பானையும் இருக்கிறது. இது என் முன்னிலை. பார்க்கின்ற நான் தன்னிலை முன்னிலை. இதை கொண்டு போய் பக்கத்து ரூமில் வச்சுட்டு வந்தோம்னா பானை இருக்குதான்னு கேட்குறேன், இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ எனக்கு இது படர்கை. இந்த பானை இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறத வச்சு நான் அது இருக்குதுன்னு நினைக்கும் பொழுது அது பரோட்ச அறிவு. இருக்குது, ஆனால் நான் பார்க்கவில்லை, இருப்பதை நான் அறிகிறேன். இப்போ ஒரு பொருள் அங்கே இருந்ததுன்னா அது பரோட்ச பொருள், பரோட்சமாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், சொர்க்கலோகம் இருக்கிறது, உங்களுக்கு அபரோட்சமா பரோட்சமா? அது பரோட்சம்தான். ஏன்னா உங்களுக்கு நேரடியாக பார்க்க முடியாது. எப்போவுமே பரோட்சம், நித்திய பரோட்சம். அது தேவர்கள் இருக்கிறார்கள். ஏன் நீ இந்த பூமியிலேயே எத்தனையோ ஊர்கள் இருக்குது, நீங்கள் போய் பார்த்ததில்லை. ஆனால் சொல்கிறாங்க
டிம்பக்டு என்று ஒரு ஊர் இருக்கிறது, நைஜீரியா என்று ஊர் இருக்கிறது. அந்த பொருள் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அது பரோட்ச பொருளாக இருக்கிறது. அதே போல் அறிவும் கூட பரோட்சமாக இருக்கலாம். தேவருடைய வாழ்கள் எப்படி இருக்கும், சொர்க்கலோக வீடுகளெல்லாம் எப்படி இருக்கும், அங்கே என்ன பேசிக்கொள்கிறார்கள், அதெல்லாம் நம்ம கேட்கும்பொழுது நமக்கு நேரடியாக தெரியாவிட்டால் சொன்னவர்களை வைத்து கேட்கும் பொழுது அதை பரோட்சம் என்று சொல்கிறோம். ஸோ பரோட்சம் என்பது இடமாகவும் இருக்கலாம், அறிவாகவும் இருக்கலாம், ரெண்டுமாக இருக்கலாம். அல்லது நேரடியாக இல்லாமல் மறைவாக இருந்தால் அது பரோட்சம். சரி, இந்த அம்மா போய் நேரடியாக ஸ்கூலில் போய் பார்த்தாங்க இல்லையா? இப்போது பார்த்து கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு நடந்த நிகழ்ச்சி பொருளெல்லாம் பார்க்குறாங்க, அடிச்சக்க ஸ்கேலெல்லாம். அந்த பொருளும் இப்பொழுது அபரோட்சமாக தெரிகிறது. டீச்சர் சொன்ன தகவலும் பையன் சொன்ன தகவலும் உண்மை என்பதையும் இப்போது அபரோட்சமாக அறிந்து கொண்டார்கள். இப்போ பரோட்சம் அபரோட்சம் தெரிஞ்சிருச்சுங்களா? எல்லாருமே அபரோட்சமாக தெரிஞ்சுக்க தான் ஆசைப்படுறோம். பரோட்சமாக தெரிந்ததெல்லாம் நமக்கு பெண்டிங் வெரிஃபிகேஷன். அதை நிரூபணம் பண்ணுற வரைக்கும் அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் அபரோட்சமாக போயிட்டிங்கன்னா அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று பார்க்கணும். சரி, இந்த பிரம்மம் அபரோக்ஷம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ யாரோ சொல்லியில்லை, நான் நேரடியாக பார்த்ததாக தான் இருக்குது. அந்த பொருள் நேரடியாக பார்க்கப்பட்டதாகவும் நேரடியாக அனுபவமாகவும் இருக்கிறது என்று அவர் சொல்லிட்டார். அப்புறம் இந்த அபரோட்சத்திலையும் ரெண்டு விதமாக இருக்கிறது. இந்த முன்னிலை பொருள் எனக்கு அறியப்படும் பொருள், இது அறியப்படும் பொருள், இதை நான் பார்க்கிறேன், முன்னிலை அறிவு. இதை நான் என்ன பண்ணுறோம்? அபரோக்ஷம்னு சொல்கிறேன். அபரோக்ஷத்திலையும் நான் கண் வழியாகத்தான் பார்க்கிறேன் என்பதால் இந்திரிய அபரோக்ஷம் என்று சொல்கிறோம். இந்திரிய பிரத்யேயம், நேரடியாக அறிகிறேன், கண்களால் அறிகிறேன். இதிலேருந்து ஒரு சத்தம் வருது, இதை நேரடியாக காதுகளால் அறிகிறேன். இது பேர் பிரத்யக்ஷம்னு பேர். எனக்கு உள்ள பசி எடுக்குது, தாகம் எடுக்குது, பல்வலி இருக்குது, என் மனசுலேயும் ஒரு வலி இருக்குது, ஏதோ ஒரு இழந்த வலி, ஒரு சோகம், நிறைவு செய்ய முடியாத ஒரு இழப்பு, அதை நான் உணர்கிறேன். அதை கண்ணால் உணரல, காதால் உணரல, நாக்கால் உணரல, இந்திரியங்களே அது தேவையில்லை. நேரடியாக வலியும் எனக்கும் இடையில் தரகரே இல்லாமல் என்னால் உணரப்படுவது, அதுக்கு பேர் சாக்ஷாத், சாட்சி. அது பேர் சாட்சி பிரத்யயம், நேரடியாக சாட்சியே அறிவது. இந்த பொருள் நேரடியாக சாட்சி அறியலை, சாட்சி உள்ளே இருக்கிறான், அவன் கண் வழியாக அறிகிறான். அப்போ இந்திரிய பிரத்யயம். அப்போது அபரோட்சமும் ரெண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று இந்திரிய பிரத்யயமாகவும் இருக்கலாம், சாட்சி பிரத்யமாகவும் இருக்கலாம். இந்த பிரம்மம் எப்படிப்பட்டதா? சாக்ஷாத் அபரோட்சமா. அப்போது பிரம்மம் அபரோக்ஷம்னா நம்ம எதிரில் இருந்து பார்க்குறது முன்னிலை நினச்சிக்கூடாதுல்ல? இல்லை, அப்படி இல்லை, உன்னால் உனக்குள்ளேயே அறியக்கூடியது என்று சாட்சாத் சொல்கிறார். இதிலேருந்தே தெரியுது பிரம்மம் என்கிற பொருள் உன்னுடைய ஆத்மா என்று. அபரோக்ஷமாக வலியை உணர்வது போல நீ பிரம்மத்தை உணர்கிறாய்னா இன்னொரு பொருளா? இல்லை, அது இந்திரிய பிரபட்சத்தை பார்க்க மாதிரி இன்னொரு பொருள் இல்லை, உன்னுடைய உணர்வே. எனவே உன்னுடைய உணர்வு பிரம்மத்தின் உணர்வு, அதுதான் ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. உனக்கு என்ன உணர்வு இருக்கிறது? எல்லா உணர்வும் இருக்குது சார். இந்திரியங்களேருந்து வர உணர்வு, இந்திரியங்களே இல்லாவிட்டால் உணர்வு இருக்குதா? இருக்குது சார். என்ன வருகிறது? நான் இருக்கிறேன் என்ற உணர்வு இருக்கிறது. அந்த நான் இருக்கிறேன் என்ற உணர்வை நீ அறிகிறாயா? ஆமாம் சார், நான் இருக்கிறேன் என்ற உணர்வும் இருக்கிறது, அதை அறிபவனும் இருக்கிறேன். நான் இருக்கிறேன் என்பதை நீ எப்படி அறிந்தாய்? சாக்ஷாத். அப்போ பிரம்மத்தை எப்படி அறிந்தார்? சாக்ஷாத். எப்படி நீ அதை அறிந்தாய்? அபரோக்ஷம், சாட்சி பிரத்யேயமாக நேரடியாக அதை நான் அறிந்தேன் என்று சொல்கிறான். அப்போது அறிந்த பொருள் ஒன்று இருக்கிறது, அறிந்தவன் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்களா? அதை பற்றி அவருக்கு தெரியல. அது தாங்க இருக்க குழப்பம். பிரம்மம் என்னால் அறியப்படும் உணரப்படும் பொருளாக என் வயிற்று வலி தலைவலி மாதிரி பிரம்மத்தை நான் உள்ளே உணர்ந்தேன் என்று அவர் உசஷ்டர் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த பிரம்மம் எல்லாருக்குள்ளேயும் ஆத்மாக இருக்கிறது என்று, ஆத்மா என்று ஒரு பொருள் இருப்பதாகவும் அதை
அபரோக்ஷமாக அறிபவனாக ஒருத்தன் இருப்பதாகவும் அவர் நினைக்கிறார். எனவே அவரிடம் இந்த அபரோக்ஷமாக அறிகின்றவன் ஒருவன் இருக்கிறான். அவன் பெயர் அகங்காரி. அவன் யார் அறிகிறான்? இப்போ அந்தராத்மா, அந்தரஸ்த, எல்லா உடம்புகளிலும் இந்த பிரம்மா ஆத்மாவாக இருப்பதை அவன் அறிகிறான். அப்போது ஆத்மா ஒன்று, அதை அறிகின்ற ஒன்று என்று இரண்டு இருப்பதாக அவர் கேட்கிறார். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அங்கே இரண்டு இல்லைப்பா, ஒன்று தான் இருக்கிறது. அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா உனக்கு இப்பொழுது அகங்காரமாக தெரிகிறது. நீ அகங்காரியாக நினைத்து கொண்டிருக்கிறாய். எப்போ நீ அகங்காரியாக அதை நினைக்கிறாய்? எப்பொழுதெல்லாம் நீ பார்க்கிறாயோ, கேட்கிறாயோ, பசியை உணர்கிறாயோ, அப்பொழுதெல்லாம் உணர்பவனாகவும் அறிபவனாகவும் எதையாவது செய்தால் செய்பவனாகவும் நீ ஆத்மாவை வைத்திருக்கும் பொழுது அதற்கு அகங்காரம் என்று பெயர். ஒருவேளை நீ எதையும் செய்யாமல், எதையும் உணராமல், எதையும் அறியாமல் இருந்தால் அது அகங்காரம் அல்ல. அதன் பெயர் இப்பொழுது ஆத்மா. பெயர் தான் மாறுது, இருக்கிறது ஒரே பொருள் தான். ஒரு பெயர் ஆத்மா, இன்னொரு பெயர் அகங்காரம். இந்த ரெண்டு பெயர் ஏன் கொடுக்குறாங்க? ஏனென்றால் ஒருவன் பார்ப்பதும் செய்வதும் உணர்வதுமாக இருக்கும் பொழுது ஆத்மாவுக்கு அகங்காரி என்று பெயர். பார்ப்பதும் உணர்வதும் செய்வதும் இல்லாமல் இருந்தால் அவன் ஆத்மா என்று பெயர். பிரமமும் படைப்பதும் காப்பாற்றுவதும் மறைப்பதுமாக இல்லாமல் இருந்தால் பிரம்மம் என்று பெயர். படைப்பதும் காப்பாற்றுவதும் மறைப்பதும் இருந்தால் ஈஸ்வரன் என்று பெயர். ஓ, இந்த விஷயத்தை அவர் உங்களுக்கு நான் சொன்ன விதம் வேறு, யாக்ஞவல்கியர் சொல்லுகின்ற விதம் வேறு. அவர் சொல்கிறார், எல்லாரிடமும் பிராணன் இருக்கிறது, அபானன் இருக்கிறது, வியானன் இருக்கிறது, உதானன் இருக்கிறது. உதாரணத்துக்கு இது சொல்கிறார். இவைகளெல்லாம் ஒரு வேலை இருக்குது. ஒன்று சுவாசம் செய்கிறது, ஒன்று உடம்புக்கு உணர்ச்சியை தருகிறது, இன்னொன்று இறந்த வேரை எடுத்து செல்கிறது, இன்னொன்று வெளியே உள்ளே போகிறதெல்லாம் வெளியே தள்ளுகிறது. இதெல்லாம் செய்யக்கூடியெல்லாம் ஏதோ ஒரு காரியம் நடக்குது இல்லையா? இந்த செயலெல்லாம் செய்கிறவன் இருக்கிறது, அதை செய்வது ஆத்மாதான். ஆத்மாவின் முன்னிலையில் இவை செயல்படுகின்றன. ஆத்மாதான் பிராணனாக இருந்து சுவாசிக்க வைக்கிறது. ஆத்மா இல்லைன்னா பிராணனும் இல்லை, சுவாசமும் இல்லை. ஓ, பிராணனே இருக்காதா? பிராணனாக இருப்பது ஆத்மாதான், அபானனாக இருப்பது ஆத்மாதான். இந்த பிராண கூட்டங்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து செயல்கின்ற செய்பவன் ஒருத்தன் கர்த்தா இருக்கிறான்னா அதுவும் ஆத்மாதான். இந்த செயலெல்லாம் அனுபவிக்கிற ஒருத்தர் இருக்கிறான அவன் அகங்காரியாக இருந்தால் அவனும் ஆத்மாதான். அந்த அகங்காரியாக இருந்து செய்பவனாகவும் அனுபவிப்பவனாகவும் அறிபவனாகவும் எது ஒன்று இருக்கிறதோ அந்த அகங்காரி தான் ஆத்மா என்பதை இவர் அகங்காரி என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் இந்த செயல்கின்ற செய்கையை மட்டும் சொல்லி இந்த செயலை செய்வைப்பவனுக்கு ஆத்மாதான் என்று பெயர் என்று சொல்கிறார். இந்த இடத்துல இவ்வளவு சொன்னால் போதும். ஏன்னா உஷஸ்வர கேள்வி, இந்த சாட்சாத் அபரோட்சாத் பிரம்மம் என்னன்னு கேட்குறாரு. அது ஆத்மான்னு அவரே சொல்லிட்டார். அது அந்தராத்மா எல்லாவாகவும் இருப்பதுன்னு அவரே சொல்லிட்டார். எப்படிங்கிறது மட்டும்தான் சொல்கிறாரு. சரீரமாகவும் இருந்து சூக்ஷ்ம சரீரமாகவும் இருந்து செயலாகவும் அனுபவம் இருப்பதும் ஆத்மாவை தேர வேறு எதுவும் இல்லை என்று அவர் விளக்குகிறார். அப்படிப்பட்ட பிரம்மத்தின் சொரூபத்தை எனக்கு விளக்குங்கள் என்று சொன்னால், அஸ்தி இருத்தல், பாதி விளங்குதல், இருப்பது விளங்கும் என்று இங்கே நான் விளக்கியிருக்கிறேன். ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது அஸ்தி என்று பெயர். அது பொருள் விளங்குகிறது என்றால் அது பாதி என்று பெயர். பாதின்னு படிச்சிடாதீங்க தமிழில், பாதி, அஸ்தி பாதி. சரி, ஒரு பொருள் இருக்குதுன்னா இது அஸ்தி, எனக்கு விளங்குதா, எனவே இது பாதி. இந்த இடத்துல காற்று இருக்கிறது, அஸ்தியா, அஸ்தி. பாத்தியா, கண்ணுக்கு இல்லை, ஆனால் மேலே பட்டுதுன்னா தெரியுது, சுவாசிக்கும் பொழுது தெரியுது, எனவே எனக்கு விளங்குகிறது, அப்போது பாதி. எதெல்லாம் இருக்கிறதோ எனக்கு விளங்கும். ஆகாயம் இருக்கிறதா? இருக்கிறது. உனக்கு விளங்குதா? இருக்குது. ஏன்னா தடையில்லாமல் கை காலெலாம் ஆற்றனல்ல, இதிலேருந்தே ஆகாயம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்கிறேன். ஆகாயத்தை நான் பார்க்கிறேன், அனுபவிக்கிறேன் என்று பெயர். அஸ்தி பாத்தி. இந்த இருப்பது அஸ்தியையும் பாத்தியையும் எப்படி நாம் அறிகிறோம்?
நீ அறிந்தல்ல, ஒரு பொருள் இருக்கிறதுங்கிற, அது விளங்குச்சுங்கிற. அந்த விளக்கத்தையும் இருப்பையும் இருந்தால் விளங்கி ஆகணும், விளங்குச்சுன்னா அந்த பொருள் இருந்தாகணும். இருப்புன்னு வைங்க, ஒரு பொருள் இருப்பதை நீ எப்படி அறிகிற? பிரமாணத்தை கொண்டு அறிகிறேன். ஏதாவது ஒரு மீன்ஸ், ஒரு இடைத்தரகர், ஒரு வாயில் மூலம் நான் அறிகிறேன். உங்களுக்கு ஒருவேளை கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ சருமமோ கொடுக்கப்படாவிட்டால், இல்லை என்றால் உங்களால் எதை அறிவீர்கள்? அறிவதற்கு உங்களுக்கு இந்த 4-5 தேவைப்படுது. இந்த 5 இல்லாத ஒரு உயிரினத்திற்கு உலகம் இருப்பதே தெரியாது. தான் இருப்பது மட்டும்தான் தெரியும். உலகம் இருப்பது பார்க்கணுன்னா அது கண்ணாலேயோ காதாலேயோ மூக்காலேயோ நாக்காலேயோ சருமத்தாலேயோ தொட்டோ பார்த்தோ உணர்ந்தோ முகர்ந்தோ தான் அறிய முடியும். இவ்வாறு அறிகின்ற முறைக்கு பிரமாணம் என்று பெயர். இந்த பிரம்மத்தை எப்படி அறியப் போகிறாய்? இந்த பிரம்மத்தை கண்ணாலும் பார்க்க முடியாது, காதாலும் கேட்க முடியாது. ஏனால் அந்தராத்மா அது அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அறிவாக இருந்து கொண்டிருப்பது இல்லாமல் இந்த அறிவாக இருந்து கொண்டு அறிந்து கொண்டிருக்கிற அகங்காரத்தையும் அறிகிறது. அப்போ அறிவாக இருப்பதை தன்னை அறிவதற்கு என்ன கேடு? எல்லாவற்றையும் அறிகின்றது, தன்னை அறியாமல் விட்டுடுமா? அப்போது தன்னைத்தானே சுயமாக அறிவதனால் அதை ஸ்வயம் பிரகாசம் என்று சொல்கிறோம். எனவே அந்த பிரம்மம் அல்லது ஆத்மா எந்த விதமான பிரமாணங்களின் துணை இல்லாமல், சப்த பிரமாணமோ வேதம் கூட உனக்கு ஆத்மா இருக்குதுன்னு சொல்ல வேண்டியதில்லை. நீ இருக்கிறாய் என்று அந்த சுருதி சொல்லலை, நீ பிரம்மம்னு மட்டும்தான் சொல்லுது. அதுக்கு மட்டும்தான் நமக்கு பிரமாணமாக அது தேவைப்படுகிறது. நான் உள்ளே அறிவு பொருளாக இருக்கின்ற நான், அது ஆத்மா என்று நான் தெரிந்து கொள்வதற்கு வேதம் கூட வேண்டியதில்லை. வேதத்துக்கு அங்கே வேலையே கிடையாது. எல்லாரும் தான் இருப்பதை தான் அறிகிறார்கள். எப்படி அறிகிறார்கள்? எந்த விதமாக பிரமாணத்தின் துணை இல்லாமல் அறிவதனால் அது அபரோட்சம் என்று சொல்லப்படுகிறது. அந்த அபரோட்சம் 2 வகை. இந்திரிய பிரத்யக்ஷம், சாட்சி பிரத்யக்ஷம். இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். கையில் உள்ள நெல்லிக்கனி இந்திரிய பிரத்யக்ஷம், வயிற்றில் உள்ள பசி சாட்சி பிரத்யக்ஷம். பிரம்மம் இங்கே எப்படி இருக்கிறது? உங்களுடைய வயிற்று வலியையும் தலைவலியும் பார்ப்பது போல அது அபரோக்ஷமாக இருக்கிறது. ஆனால் அதை ஏதாவது ஒரு இந்திரியத்தை கொண்டு அறிய வேண்டுமா? இந்திரியத்தை கொண்டு அறிய வேண்டாமல் எப்பொழுதும் அறிந்தபடி இருப்பதால் அது சாட்சியாகவே இருக்கிறது என்று அது சொல்கிறது என்று உஷஸ்தரால் அவர் சொல்லிட்டார். இதனை தர்க்கம் செய்து அறிய வேண்டியிருப்பதால் இந்த மந்திரம் மனன பிரதானம் சொல்கிறார். இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறதுனால நாம் அபரோக்ஷம் பரோக்ஷம் போன்ற இதெல்லாம் தர்க்கம் செய்து நாம் விளக்கி இருக்கிறதுனால இது பிரம்மத்தை உணர்ந்து கொள்வதற்கு திங்க் பண்ண வேண்டியிருக்கு, மனனம் செய்ய வேண்டியிருக்கிறது இந்த கேள்வியினால். அதனால் இது மனன பிரதானம். சிரவண பிரதானங்கிறது நேரடியாக ஆத்மாதான் பிரம்மம் என்று சொல்வது. ஆனால் அது எப்படி? கதம் யாக்ஞவல்கிய, அது எப்படிங்க அப்படின்னு கேட்டார் இல்லையா? அதனால் அவருக்கு லாஜிக்கலாக சொல்கிறார். இது ஏஷத ஆத்மா சர்வாந்தர, தம ஆத்மா உங்களுடைய ஆத்மா தான் எல்லாவற்றிற்கும் சர்வாந்தரமாக இருக்கிறது. கதமோ யாக்ஞவல்கிய, எப்படி? எந்த ஒன்று உனது உடல் மனம் புலன் கூட்டத்தை பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த ஆத்மாதான் எல்லாரது உடம்பு கூட்டத்திலும் பிரகாசத்தை படித்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆத்மா உள்ளே பிரகாசமாக இருக்கிறது, அறிவுபூர்வமாக இருக்கிறது, சைதன்யமாக இருக்கிறது, சேதனமாக இருக்கிறது. அந்த சேதனத்தன்மையுடைய அந்த ஆத்மா உன்னுடைய உடல் மனம் புலன் ஆகியவற்றையும் அறிவுடையதாக மாற்றி வைக்கிறது. மிடாஸ்னு ஒருத்தர் இருந்தான், அவன் பேர் மிடாஸ்கி. அவன் எதை தொட்டாலும் தங்கமாயிடும். அவன் ஒரு வரம் வாங்கிட்டு வந்தான். அவன் பணத்தாசை பிடிச்சவன், நான் தொட்டதெல்லாம் தங்கமாகணும். அப்படி ஒருத்தன் தொட்டதெல்லாம் தங்கமாக்குகின்ற ஒரு சக்தியை பெற்றான். அதுபோல் அந்த ஆத்மாவும் அது எதில் மீது படுகிறதோ அதெல்லாம் அதன் தன்மையை கொடுத்துடும், அறியும் தன்மையை கொடுத்துடும். இது அறிவு சொரூபம். எப்படி ஒரு வெள்ளை கட்டி காஃபியில் போட்ட உடனே அதுக்கு இனிப்பு கொடுத்துடுது, மிட்டாயில் சேர்த்தோம்னா இனிப்பு கொடுத்துடுது. அல்லது வேறு ஏதாவது ஒரு குழம்புல ஏதாவது கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டோம்னா காரத்தை குறையுது. எல்லா இடத்துலையும் தன் இனிப்பை கொடுக்கிறது. அதுபோல் அது கொடுக்குற மாதிரி இந்த ஆத்மாவும் தன்னுடைய அறிவை அறியும் தன்மையை ஒன்று கொடுத்துட்டோம்னா அது பொழைச்சி போயிடுது. இப்போ என்னிடம் இருக்கிற இந்த ஆத்மாவை இது கொடுத்துட்டேன்னாகும், இது அறிவுடையதாக ஆகிடும். அப்போ அறிவுடையதானவனு என்ன பேச ஆரம்பிச்சுக்கோ, நான் பானை என்ன பாருங்கள் என்ன பாருங்கள் என்று சொல்லும்.
அப்படின்னு இது பேச ஆரம்பிச்சிடும். அப்புறம் இதெல்லாம் தேட ஆரம்பிச்சிடும், ஏதாவது உணர ஆரம்பிச்சிடும், அறிய ஆரம்பிச்சிடும். இந்த உலகம் எங்கெல்லாம் இருக்குது, இந்த ரூமில் என்னென்ன இருக்குதுன்னு அறியும். எனக்கு பசிக்குதா இருக்குதாங்கிறது உணரும். அப்புறம் பழசெல்லாம் நினச்செல்லாம் பார்க்கும். இவ்வாறு உணர்தல், நினைத்தல், அப்புறம் உருண்டு ஓடும், செய்ய ஆரம்பிச்சிடும். இத்தனையும் செய்வதற்கு என்ன காரணம்? இதற்குள்ளே நான் என் ஆத்மாவை கொடுத்திருக்கிறேன். இந்த ஆத்மாவினுடைய தன்மை என்ன? அறிவு சொரூபம் மட்டுமே. ஆனால் இதுக்குள்ளே போன உடனாக இதோடு சேர்ந்து, இதனுடைய புத்தியோடு சேர்ந்து இது தன்னை அறிவதாகவும் உருண்டு செய்வதாகவும் நினைத்து பருவதாகவும் மாறிவிடுகிறது. இப்போ ஆத்மா அப்படி மாறிச்சா? இல்லை. ஆத்மா தன் தன்மையை இந்த பானைக்கு தந்தவுடன் பானையின் தன்மையினால் இது அறிபவனாகவும் செய்பவனாகவும் உருள்பவனாகவும் இது இருக்கிறது. இதுக்கு ஆத்மாவுக்கு என்ன? ஆத்மா எதுவும் செய்வதில்லை. இருந்தாலும் அது தன் எல்லா சக்தியையும், இந்த ஞான சக்தியை அதுக்கு வழங்குகிறது என்று பார்க்கிறோம். அந்த ஆத்மாதான் உனது மனதிற்கு அறியும் தன்மையையும் உணரும் தன்மையும் நினைத்து பார்க்கும் தன்மையும் கொடுக்குது. ஓ, மனம்தான் நினைக்குதா, மனம்தான் அறிகிறதா, மனம்தான் செய்யுதா அப்படின்னு. ஆமாம், மனம் மட்டுமே எல்லாம் செய்யாது, அதுக்கு ஒரு உடம்பு கொடுக்கணும். அந்த உடம்பில் கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கும். அப்போ கண் காது மூக்கு மூலம் அது பார்க்கும், கை கால்கள் வைத்து அது செய்யும், தன்னுடைய நினைவு சக்தியை வைத்து சிந்திக்கும். இந்த மனம், அந்த மனத்திற்கு இந்த தன்மையை தருவது ஆத்மா. அந்த ஆத்மா தான் சாக்ஷாத் அபரோட்சத் பிரம்மம். அது எல்லாருக்குள்ளேயும் இருந்து எல்லாருடைய மனம் புலன் உடலையும் பிரகாசப்படுத்துகிறது. பிரகாசப்படுத்தினா அறிவு ஊட்டுகிறது என்று பெயர். அதுதான் பிரம்மம் என்றார். இது கேன உபனிஷத்தில் இதே போல சொல்லப்படுது. கேன ஈக்ஷத, எதனால் இது பார்க்கிறது, எதனால் இது கேட்கிறது, எதனால் இது நினைக்கிறது என்று. எதனால் என்று சொன்னால் அதனால் தான் ஒன்று கேட்பதாகவும் நினைப்பதாகவும் பேசுவதாகவும் இருக்கிறது. இப்போ நான் நினைப்பவனாகவும் பார்ப்பவனாகவும் பேசுவனாகவும் இருப்பது காரணம் ஆத்மா. ஆத்மா தன் தன்மையை, ஞான சொரூபத்தை என்னுடைய மனதிற்கும் இந்திரியங்களுக்கும் தருவதனால மனமும் இந்திரியமும் இந்த ஆத்மாவினுடைய சைதன்யத்தை கடன் வாங்கி கொண்டு அறிவுடையவனாகவும் செய்பவனாகவும் உணர்வாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. இது கேன உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது? சோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், சக்ஷுஸ்ய சக்ஷுஹு, பிராணஸ்ய பிராணக என்று கேன உபனிஷத்தில் சொல்லப்படுது. அது கண்ணுக்கு கண்ணாயிருந்து கண் மூலம் பார்க்கிறது, காதுக்கு காதாயிருந்து காது மூலம் கேட்கிறது, பிராணனுக்கு பிராணனாயிருந்து எல்லா காரியங்களும் செய்கிறது. கர்த்தாவாகவும் ஞாதாவாகவும் போக்தாவாகவும் அந்த ஆத்மா இந்த உடம்பையும் மனதையும் இருக்க வைக்கிறது. அந்த ஆத்மா இல்லாவிட்டால் இந்த மனதால் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் ஞாதாவாகவும் இருக்கவே முடியாது. ஆத்மாவின் பிரகாசத்தினால் எல்லாருடைய சூக்ஷ்மமான மனம் முதலானவை சேதனமடைகின்றன. மனம் முதலானவை சேதனமாக இருப்பதில் தவறில்லை. ஆனால் தன்னையே ஆத்மாவாக நினைப்பது தான் தவறு. இப்பொழுது நான் இந்த பானைக்கு என் ஆத்மாவை கொடுத்து விட்டேன். இப்பொழுது இதுக்கு அறிவும் செயலும் நினைவும் வந்துவிட்டது. இப்போ என்ன பண்ணுது? இதுக்கு ஆத்மா யாருன்னு கேட்டோம்னா பானை என்ன சொல்லும்? என்னுடையது, நான் சிந்திப்பவன், நான் நடப்பவன், நான் கேட்பவன் சொல்லும்பொழுது இந்த பானை செய்ததெல்லாம் ஆத்மா செய்ததாக சொல்லுது. ஆனால் ஆத்மா கடன் வாங்கப்பட்டது. ஆத்மா செய்வதும் இல்லை, பேசுவதும் இல்லை, நினைப்பதும் இல்லை. ஆனால் பானை செய்கின்ற தர்மங்களை எல்லாம் ஆத்மாவில் செய்து ஆத்மாவே நான் என்று, அதாவது இந்த பானையே ஆத்மா என்று இந்த பானை முடிவு கண்டுவிட்டது. அதுபோல மனிதர்களெல்லாம் சேதனம் அடைந்த மனமே நான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனதிலிருந்து நான் என்று நினைப்பு இருக்கிறது, அது பேர் அகங்காரம் என்று பெயர். அந்த மனம் நினைப்பவனாக செய்பவனாக உணர்பவனாக இருக்கும் நிலையில் அது அகங்காரம் என்று பெயர். அந்த அகங்காரம் அந்த சேதனத்தன்மையை ஆத்மாதான் தந்திருக்கிறது. எனவே அகங்காரத்தினுடைய சேதனம் ஆத்மாவே. ஆனால் அதனுடைய சேஷ்டைகள் எல்லாம் ஆத்மாவது அல்ல என்று நாம் புரிந்து கொள்கிறோம். யஹ பிராணேன பிராணிதி சத ஆத்மா சர்வந்தர, எந்த ஆத்மாவால் பிராணன் சுவாசத்தை மேற்கொள்கின்றதோ அது ஆத்மா, அது பிரம்மம், அது உணர்வது எல்லார்கிட்டையும் இருக்கிறது. எதனால் அபான கிரியாவும் உதான கிரியாவும் நிகழ்கிறதோ, இந்த
இன்னொரு கிரியாவும் இருக்கு இல்லையா, வியானன், அதையும் சேர்த்துங்க. அபான கிரியா, உதான கிரியா, வியான கிரியா. கிரியான செயல், அதையும் ஆத்மாதான் செய்கிறது. அது சர்வாந்தரம், அது உன்னுடையது. இவ்வாறு சொன்ன பிறகு வசிஷ்டருக்கு திருப்தி அடையவில்லை. மறுபடியும் 2வது மந்திரத்திலே அவர் கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வியிற்கான மந்திரத்தை பார்ப்போம். இது 3வது அத்தியாயத்தில் 4வது பிராமணத்தில் 2வது மந்திரமாக வருது. 2 மந்திரங்கள் தான் இதில் உண்டு. சஹ உவாச்ச உஷஸ்த சாக்ராயனக. இவ்வாறு சாக்ராயன உசஸ்தர் என்பவர் பேசுகிறார். என்ன சொல்கிறார்? யதா பிப்ரூயாத் அசௌ கௌ அசௌ அஸ்வ இத்தியேவம் ஏவ தத் வியவதிஷ்டம் பவதி என்று சொல்கிறார். யாக்ஞவல்கிற யதா எப்படி, பிப்ரூயாத் ஒருத்தனை கேட்டால் சொல்கிறான், அசௌ கௌ இங்கே பாரு மாடு, அசௌ அஸ்வ இதோ இது குதிரை, இது மாடு இது குதிரை என்று இத்தியேவம் இது போல, ஏவ தத் வியபதிஷ்டம் பவதி இது போல் பிரம்மத்தை எனக்கு காட்டி கொடுயான்னா, நீ என்னமோ பிராணன்ற இது செய்கிற அது சொல்கிற, இது மாதிரி இது மாடு இது குதிரை, அது மாதிரி இது பிரம்மம்னு காட்டு அப்படின்னு மறுபடியும் இவனே சொன்னான் அபரோட்சமாக அறிவதுன்னு. இப்போ அவன் கேட்குறான், பிரத்யட்சமாக வெளியே முன்னிலையில் பார்க்குறதா சொல்கிறான். அவனுக்கு சாட்சாத் அபரோட்சங்கிறத மறந்துட்டான். அப்போ அவனுக்கு கேட்கும்போதே சாட்சாத் அபரோட்சம்னு சொல்லிட்டான். இப்போ கேட்குற கேள்வி எப்படி இருக்குது? ஆடு இது மாடு இது என்பது போல் எனக்கு பிரம்மத்தை காட்டு, பிரம்மத்தை இன்னும் விளக்கி கொடு அப்படின்னு சொல்கிறார். அதுதான் ஆத்மா, அதுதான் நீ தான் எல்லாத்துலேயும் இருக்கிறேன்னு சொல்லி முடித்த பிறகும் எனக்கு கேட்கும்போது என்ன ஆகும்? இப்போ நான் தான் என்னை நான் உணர வேண்டும் தெரியாமல் என்னை எனக்கே ஆடு மாடு மாதிரி காட்டி கொடு, எனக்கு வெளியே வைத்து காட்டி கொடு என்று கேட்கிறார். இத்தியேவம் அசௌ கௌ, கௌனாக்கா பசு, அசௌ அஸ்வ, அசவுனா இது மாடு இது பசு என்பது போல சொல்லிக் கொடு. பவதி வியபதிஷ்டம் பவதி, அதை எனக்கு விப்ருயாத் சொல்லிக் கொடு. யதேவ சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம ஏ ஆத்மா சர்வாந்தர தம்மே வியாசக்ஷ வேதி. அதுபோல இந்த அபரோக்ஷமாகிய சாக்ஷாத் பிரம்மத்தை, ஆத்மாவை, எல்லாவற்றிலும் இருப்பதை எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்குறார். மறுபடியும் அவர் சொல்கிறதுலேயே அவரே தனக்கு தானே முரண்பாடாக பேசுகிறார். அதுக்கு மறுபடியும் யாக்ஞர் சொல்கிறார், ஏஷத ஆத்மா சர்வாந்தர, அது உன்னுடைய ஆத்மா தான் எல்லாத்துலேயும் இருக்குதுன்னு மறுபடியும் அதே சொல்கிறார். மறுபடியும் கேட்குறார், கதமோ யாக்ஞமல்கிய சர்வாந்தர, எப்படி சர்வாந்தரமாக இருக்க முடியும் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். நீ கேட்குற சர்வாந்தரமாக இருக்கின்ற ஆத்மாவை நீ அறிவு பொருள்னு தெரிஞ்சுக்காமல் அது ஏதோ ஒரு பொருள் எலக்ட்ரிசிட்டி மாதிரி இருந்துக்கிட்டு உடம்புக்கு உயிரை கொடுக்குது, மனசுக்கு ஆற்றலை கொடுக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற. அப்படி இல்லைப்பா, அதுதான் அறிவே, அது அறிவு மாத்திரம். ஆனால் மனசோடு கலந்துக்கும் போது மனசுக்கு அறிபவன் என்ற செயலும் உணர்பவன் என்ற செயலும் நினைப்பவன் என்ற செயலும் உடம்பால் காரியங்களை செய்பவன் என்ற கர்த்தா என்கிற செயலும் அதுக்கு வந்துடுது. இதெல்லாம் ஆத்மா அது இல்லை. ஆத்மாவினால் பலம் பெற்ற சேதனமடைந்த மற்ற அச்சேதனமாகிய, மற்றபடி ஆத்மா இல்லாவிட்டால் ஜடமாக இருக்கக்கூடிய மனம் செய்வது என்று அவர் சொல்லியிருக்கணும். அப்படி அவர் சொல்லலை, நம்ம அப்படி புரிஞ்சுக்குவோம். அவர் அதை புரிந்து கொள்ளாமல் ஆத்மா என்பது ஏதோ எல்லார் உடம்புலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்குது மாதிரியும், அது பிரம்மம் ஒரு ஸ்டாக் இருக்குது மாதிரியும் அவர் நினச்சிட்டு இருக்கிறார். அதனால் அவர் போக்கில் அது பதில் சொல்கிறாரப்பா, நீ அந்த ஆத்மாவை உங்ககிட்ட ஒரு துண்டு இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட ஒரு துண்டு இருக்கிறது, அது மாதிரி பசு ஆடு மாடுலாம் காட்டி இது பானை என்று சொல்வது போல் அந்த துண்டு எப்படிப்பட்டது அதை காட்டுன்னு சொல்கிறேன். அது பார்க்கிற பொருளும் அல்ல, அது கேட்கிற பொருளும் இல்லை, தொட்டு அனுபவிக்கிற பொருளும் இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறாரு? ந திருஷ்டேர் திருஷ்டாரம் பஷ்யேர், ந ஸ்ருதே ஸ்ரோதாரகும் ஸ்ருணியாக, நமதேர் மந்தாரம் மன்வீதா, ந விஜ்ஞாதேர் விஜ்ஞாதாரம் விஜானீயா, ஏஷ த ஆத்மா சர்வாந்தரோ. அதோ அந்ய ஆர்தம் அந்யத் ஆர்த்தம் ததோஹ உஷஸ்த சாக்கராயன உபர ராம. அவர் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு?
ந திருஷ்டேர் திரஷ்டாரம் பஷ்யேத். பார்க்கின்றவனை பார்ப்பவனை பார்க்க முடியாது. கேட்பவனை கேட்கின்றவனை கேட்க முடியாது. மதே என்றால் மதி. நினைப்பவனை நினைத்து பார்ப்பவனை நினைத்து பார்க்க முடியாது. விஞ்ஞாதேர் அறிபவனை அறிபவனை அறிய முடியாது. அப்படிப்பட்டதாக அந்த ஆத்மா இருக்கிறது. அதுதான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கின்ற ஆத்மா. அது உன்னுடைய ஆத்மா என்று சொல்கிறார். அதை அந்நியது ஆர்த்தம், அதை தவிர மற்ற அனைத்துமே பிரயோஜனம் இல்லாதவைகள். இந்த ஆத்மாவை தவிர மீதி எல்லாம் ஆர்த்தம்னாக்கா பொருளற்றவை, மித்யா என்று பொருள். அதெல்லாம் பயனற்றது என்று, பொருளற்றவை என்று சொல்கிறார். ததக உசஷ, அதன் பிறகு உசஸ்து சாக்கராயனர் உபரராம அமைதியாகிவிட்டார். அவர் கேள்வி முடிஞ்சது. இதை பற்றி நம்ம விளக்கத்தை பார்ப்போம். சாக்கராயன உஷஸ்தர் கேட்கிறார், யாக்ஞவல்கியரே, இது மாடு இது குதிரை என்று விளக்குவது போல் எனக்கு விளக்குங்கள். எது சாட்சாத் அபரோக்ஷமாக எல்லாரிலும் ஆத்மாக விளங்கும் பிரம்மம் இருக்கிறதோ அதை எனக்கு தெளிவாக சொல்லித்தாருங்கள். சொல்லுகிறேன். எல்லாரிலும் உள்ளேயும் இருக்கின்றது உங்கள் ஆத்மாதான், அந்த ஆத்மாதான் பிரம்மம். உஷஸ்தன் மறுபடியும் கேட்கிறார், யாக்ஞவல்கியரே, எல்லாரிலும் உள்ளேயும் இருக்கின்றது அது எது? இதுவும் போன கேள்வி தான், இது இப்பயும் கேட்குறார். அப்பா, அது நீ உனக்கு இது ஆடு மாடு மாதிரி காட்ட முடியாது. காண்பவனை காண முடியாது, கேட்பவனை கேட்க முடியாது, சிந்திப்பவனை சிந்திக்க முடியாது, அறிபவனை அறிய முடியாது. எல்லாரிலும் உள்ளேயும் இருக்கின்ற உங்கள் ஆத்மாவே அது. இதை தவிர அனைத்தும் அழியக்கூடியவை, ஆர்த்தம் என்று சொல்கிறார். மித்யா, இதுதான் சத்தியம். அதன் பிறகு சக்கராயனரின் மகன் உஷஸ்தர் மௌனமானார். இப்போ பார்ப்போம். ஆத்மா பிரம்மம் இரண்டையும் அறிந்தவராகத்தான் உஷஸ்தர் இருக்கிறார். அதனால் அவர் ஓரளவுக்கு ஆத்மாவையும் பிரம்மத்தையும் தெரிந்து வைத்திருப்பதனால் அதற்கேற்றவாறு தான் பதில் தரப்படுகிறது. பார்ப்பது கேட்பது நினைப்பது யாவும் யார் என்றால் மனம், சேதனமடைந்த மனம். மனம்தான் உன்னிலிருந்து பார்க்கிறது, மனம்தான் உன்னிலிருந்து கேட்கிறது, மனம்தான் நினைக்கிறது. இன்னொருத்தர்கிட்ட மனம் இருக்கிறது, அவர்கள் மனம் அவர்களுக்கு ஏற்றது போல பார்க்கிறது. அவர்கள் என்ன இஷ்டப்படுதோ அந்த மனது பார்க்குது. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டும் பார்ப்பவனாக இருப்பது மனம், எல்லாரும் கேட்பவனாக இருப்பது மனம். அவங்க வீட்டு வேலையை செய்வதும் அவர்களுடைய காரியங்களும் அலுவல்களையும் செய்வதெல்லாம் மனம்தான். ஆளாளுக்கு மனம் வேறுபாடு இருக்கிறது. எல்லாருடைய மனமும் அறிவுடையதாக இருக்கிறது. அந்த மனங்களுக்கு அறிவை தருவது ஆத்மா. அப்போது மனம்தான் பார்க்கிறவன். அந்த பார்க்கிறவனை பார்க்கிறான் ஒருத்தன் சாட்சி. அவனை எப்படிடா பார்க்க முடியும்? அவனை பார்க்குற ஒருத்தர் இருக்கான்னா அவனை பார்க்குற இன்னொருத்தவன் தேவைப்படுமே. பார்க்கிறவனை பார்ப்பவனை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போது திகுன்னு கொழுந்து விட்டு ஒரு தீ எரியுது. அந்த தெரிய அதை நம்ம சுட வைக்கணும். இப்போ தண்ணி இருக்குது ஒரு பாத்திரத்தில், அதை சூடாக்கிடலாம். நெருப்பு கொடுத்தோம்னா அது சூடாகிடும். அந்த தண்ணி அந்த நெருப்பை உணர்ந்து தானும் அந்த உணர்வை அடையுது. இது சூடு அப்படின்னு சொல்லுது. நெருப்பு மூட்டினோம்னா, நெருப்புக்குள்ளே தீக்குச்சி வைத்து நெருப்பு வச்சோம்னா அது உணருமா? இது சூடுன்னு சொல்லுமா? சூடாக இருக்கின்ற நெருப்பு மறுபடியும் சூடாகிற நெருப்பை சூடுன்னு சொல்லுமா? ஏதாவது உணருமா? அவ்வாறு அறிவாகவே இருக்கின்றதை இன்னொரு அறிவு அறியுமா? இது அறிவுன்னு அது அறியுமா? நெருப்பு இன்னொரு நெருப்பை பார்த்து இது இன்னும் சுடுது அப்படின்னு அறியும் முடியுமா? முடியாது. ஆனால் தண்ணியே அறியும். தண்ணியை கொண்டு வந்து நெருப்பில் ஊற்றினா சில்லுன்னு இருக்குதேன்னு சொல்லும். ஆனால் நெருப்பு போட்டோம்னா அது அமைதியாக தான் இருக்கும். அதுக்கு தெரியாது. நெருப்பை தவிர மீதி எல்லாவற்றையும் அறியும். நெருப்பை தான் நெருப்பு அறியாது. தண்ணீர் எல்லாவற்றையும் அறியும். ஆனால் தண்ணீரை அறியாது. இது தண்ணீர்னு சொல்லுமா? இதோ தண்ணீர் எங்கே காட்டுன்னு உன்னை தான் காட்ட முடியும். ஆத்மா எங்கேன்னு கேட்டோம்னா என்ன பண்ணுறது?
நீ தான் ஆத்மான்னு சொல்ல முடியுமே தவிர ஆத்மாவை உண்மையே கொண்டு வந்து காமிச்சாங்களும் உன்னால் அறிய முடியாது என்று சொல்கிறார். இதுக்கு நெருப்பு உதாரணத்தை நம்ம நினைத்து கொள்ளும். நெருப்பை அறியாது. அதே போல் அறிபவனை அறிகின்ற அறிவை அறிய முடியாது. அறிபவனை அறியலாம். இப்போ நீ உன்னுடைய மனம் சிலதை நினச்சி பார்க்குது, சிலதை மறந்துடுச்சு. மறந்ததும் தெரியுது, உனக்கு நினச்சதும் தெரியுது. சில விஷயங்கள்லாம் உனக்கு நல்லா விளக்கமாக சொல்ல முடியும், சிலதெல்லாம் உனக்கு இது வரைக்கும் விளக்க முடியாமல் புரியாமல் இருக்கும். இந்த விளங்கியதும் விளங்காததையும் யாரோ விளங்கி கொண்டிருக்கிறாங்க. அவனை யாராவது விளக்க முடியுமானா அது முடியவே முடியாது. அந்த மாதிரி இருப்பது தானடா ஆத்மா. அதை ஆடு மாடு கோழி மாதிரி உனக்கு காட்ட முடியாது. மனதிற்கு சேதனம் தந்த அந்த பிரம்மாத்மாவினுடையது, மனதிற்கு உள்ள சேதனம் பிரம்மாத்மாவினுடையது அப்படின்னு சொல்லணும். மனதிற்கு சேதனம் தந்த பிரம்மாவுடையது அப்படி வச்சுக்கோ. பிரம்மாத்மானுடைய தான் அந்த சேதனம். சேதனமடைந்த மனம் தன் சேதனத்தன்மையை எவ்வாறு அறியும்? ஆத்மா சைதன்யம் என்று அறியுமா? ஆத்மாவும் அறிவு, மனமும் அறிவுடையது. இப்போ அறிவு இன்னொரு அறிவுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அங்கே ரெண்டு அறிவை இருக்கவே முடியாது. ரெண்டு இருந்ததுன்னா ஒரு அறிவு இன்னொரு அறிவை அறிஞ்சிடும். அது முடியாது. ரெண்டுமே நெருப்பாக இருப்பதனால் இது நெருப்பு என்று சொல்ல முடியாது. அதுபோல் யாராலும் ஆத்மாவை நான் என்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டுமே தவிர நான் ஆத்மாவை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. அனுபவிப்பதே ஆத்மாதான். ஆத்ம சைதன்யம் என்று அறியாது மனம். மனம் புலன்கள் வழியாக உலக அறியும். மனம் தன்னை கூட தானே அறியும். நான் அறிபவன் செய்பவன் அறியும். ஆனால் தனக்கு அறிவு கொடுத்த அறிவுக்கு அறிவாகிய ஆத்மாவை அது அறியாது. அது அறியணும்னா அது திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்க்கும்போது தன்னை தான் அது பார்க்கும். அங்கே இருப்பதும் தானாகத்தான் தெரியும். அப்போ அது ஒரே வழி, ஆத்மாதான் நான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பானை மனம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மண்ணு தான் ஆத்மானு வைங்க. மண்ணை பானை பார்ப்பதற்கு என்ன செய்யணும்? இது பார்க்க முடியுமா? பார்த்தாலும் பானை எதுவோ அதுதானே மண். அப்போ தன்னை என்ன முடிவு பண்ணும்? பார்ப்பவனாகிய நான் தான் ஆத்மான்னு தான் முடிவு பண்ணணும். வேறு வழியே கிடையாது. அது பார்ப்பதற்கு வழியும் இல்லை. அப்படி அறிவதற்கு ரெண்டு பொருள் இருந்ததுன்னா அறிபவன் அறியப்படும் பொருள் இருக்கும். இங்கே இருப்பது அறிவு மட்டுமே. இந்த அறிபவனாக செயல்படுவது வெளியிருக்க பொருளை தான் பார்க்குமே தவிர அறிவை பார்க்க முடியாது என்பதை பார்க்கிறோம். ஆத்மாவை உணர இன்னொரு உணரும் தத்துவம் இல்லை. இந்த நிர்விகார சைதன்யமாகிய ஆத்மாவுக்கு இந்த விகார சைதன்யமாக இருக்கிறது தான் மனம். அது விகாரம் அடையும். ஆனால் ஆத்மாவோ நிர்விகார சைதன்யம் அப்படின்னு சங்கரர் இங்கே சொல்கிறார். ஆத்மா நிர்விகார சைதன்யமாக இருக்கிறது, எந்த மாற்றமும் அடையாமல் இருக்கிறது. மனமோ இயல்பாகவே ஜடம், அது மாற்றத்துக்கு உரியது. எதை பார்க்குதோ அதுவாக அது மாறும். எதை மறந்ததோ அதை தொலைச்சிடும். இன்னொன்றை பார்க்கும்போது இன்னொரு பொருளாக மாறும். இவ்வாறு மாறிக்கொண்டே இருப்பது மனம். அந்த மனம் அறிவுடையதாக மாறிடுச்சுன்னு சொன்னால் மாறுகின்ற அறிவுடைய மனமாயிடும். அதை நம்ம விகார சைதன்யம்னு சொல்கிறோம். விகாரம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆத்மா நிர்விகார சைதன்யம். நிர்விகார சைதன்யமாக ஆத்மாவுக்கு இமைக்காத விழி என்றும் பெயர், அலுப்த திர்க் என்று பெயர். இந்த மனம்தான் இமைச்சிக்கிட்டே இருக்கும். நினைக்கும், மறக்கும், கனவு காணும், நனவு காணும், அப்புறம் தூங்கிடும். இப்போ அது முழிச்சு எழுந்து முழிச்சு மாற்றி மாற்றி பார்க்கறதுனால அது லுப்த திருக்கு மனசு. ஆனால் ஆத்மா என்றைக்குமே அழிவதில்லை, நிர்விகாரமாக இருப்பதனால அலுப்த திருக்கு, இமையா விழிகள் என்று பெயர். அப்போ ரெண்டு பேர் உள்ளே பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்று இமைக்காத விழி, இன்னொன்று கண் திறந்து பார்க்கின்ற செயல்கின்ற விழி. இப்போ ரெண்டு இருக்குதா? இல்லை. ரெண்டாவது இருப்பதும் ஆத்மாவே தான். ஆத்மாவுடைய சைதன்யம்தான் மனதிலே பார்ப்பவனாக, செய்பவனாக, நினைப்பவனாக செயல்படுகிறது. ஆனால் செயல் யாருது? மனத்தினுடையது. உணர்வது யாருது? ஆத்மா. இப்போது செயலும் உணர்வும், அறிகின்ற உணர்வும், செயல்படுகின்ற உணர்வும், பேசுகின்ற உணர்வும் ஆத்மாவுக்கு வந்தது போல தெரியுது.
இல்லை. ஆத்மா எப்பொழுதுமே இமைக்காத விழி, நிர்விகார சைதன்யமாக இருக்கிறது. அங்கே 2 இருக்கிறாம எனக்கு தெரியல சார் அப்படின்னு. தெரியவே தெரியாது. ஏனென்றால் ஆத்மாவை நீ இன்னொன்றாக பார்க்கவே முடியாது. அது எப்பொழுதும் நீதான் என்று தெரிந்து கொள். மனம் தன்னை ஆத்மா என்று விளங்கி கொள்ள வேண்டும். மனம் தன்னுடைய சேட்டைகளெல்லாம் ஆத்மாவினதல்ல, அது இந்த இந்திரியங்களோட கூட்டத்தோடு இருக்கின்ற மனம் என்ற பொருளுடைய சேட்டைகள் என்று மனம் 2 விஷயத்தை அறிஞ்சுக்கணும். தன்னுடைய தன்மை ஜடம், தன்னுடைய அறிவுத்தன்மை ஆத்மா. நீ யார் என்று கேட்டால் மனம் என்ன சொல்லணும்? மனம்னு சொல்லக்கூடாது, ஆத்மான்னு சொல்லணும். அது எப்படி சொல்லும்? மனம் தன்னை ஆத்மான்னு சொல்கிறது என்ன கஷ்டம்? அறிவு ஆத்மா தானே. பார்ப்பவன் யாருன்னா அது மனம் பார்க்கிறது, மனம் பேசுகிறது. இதற்கு நீ யார் அப்படின்னு மனத்தை கேட்டோம்னா நான் ஆத்மான்னு சொல்லும். நீ இந்த 2 பதில் சொல்கிற. பேசுவது நீ தான், கேட்பது நீ தான். நீ யாருன்னு கேட்டால் மனம்னு சொல்ல மாட்டேன், ஆத்மான்னு சொல்கிற. நான் ஞானி ஆகிவிட்டேன்ல, அதனால் ஆத்மான்னு சொல்கிறேன். அஞ்ஞானியாக இருந்தாக்கா மனதை தான் ஆத்மான்னு சொல்லுவேன். இப்பொழுது நிர்விகார சைதன்யமாக இருப்பவன் நான். மனம் என் தூண்டாலால், எனது சைதன்யத்தினால் சைதன்யத்தை பெற்று அது செயல்படுகிறது. என் மனம் படுகின்ற அத்தனை அவஸ்தைகளும் மனதினுடையது. அதனுடைய தர்மம் அப்படி. அதன் தர்மத்தில் அது செயல்படுகிறது. அதற்கு நான் எதுவும் கைமாறும் கொடுப்பதில்லை, தடுக்கப் போவதும் இல்லை, பாராட்டுவதும் இல்லை. நான் வெறும் சாட்சி. சாக்ஷாத் அபரோக்ஷம் பிரம்மம் அகம் அஸ்மி என்று அந்த ஞானி சொல்கிறான். எனவே இப்படிப்பட்ட ஆத்மாவை தான் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உஷஸ்தரே. இதை தவிர யாரோ ஒருத்தன் பார்க்கிறான்னு ஒன்று சொன்னமே, யாரோ ஒருத்தன் கேட்கிறான் என்று சொன்னானே, அவன் பார்க்கிறவனும் கேட்கிறவனும் சிந்திக்கின்றவனும் அவன் லுப்தம். பார்ப்பான், பார்க்காமல் இருப்பான், கேட்பான், கேட்கும்போது பார்க்க மாட்டான், பார்க்கும்போது சுவைக்க மாட்டான், சுவைக்கும் பொழுது நினைக்க மாட்டான், நினைக்கும் பொழுது வென்றொன்றை நினைக்க மாட்டான். இப்படி மாறி மாறி கொண்டிருக்க விகாரமாக ஒருத்தன் இருக்கிறான். அவன் ஆத்மா அல்ல, அவன் அந்நியத்து, ஆன்மாவுக்கு வேறானது. அது ஆர்த்தம் என்று சொல்கிறார். ஆர்த்தம் என்றால் தோன்றி மறைவது, நிலையற்றது, அழிந்து போவது. அது பொருள் என்று பெயர். பொருளுக்கெல்லாம் என்ன தன்மை என்றால் அது மாறிக்கொண்டே இருக்கும், ஒரு நாள் அழிந்து போகும். அது பேர் ஆர்த்தம். எவன் ஒரு பொருளை தேடிக்கொண்டிருக்கிறானோ அவன் பெயர் ஆர்த்தி. எவன் ஒரு பொருளுக்காக கோயிலுக்கு போகிறானோ அவன் அர்த்தார்த்தி என்றெல்லாம் பகவத்கீதையில் பகவான் ஆர்த்தம் ஆர்த்தி என்று சொல்கிறார். ஆர்த்தம் என்றால் பொருள்கள் அழிவது, மாறுவது. இந்த இடத்துல நம்ம மித்தியான்னு புரிஞ்சுக்கணும். அந்நியத் ஆர்த்தம், வேறானவையெல்லாம் துக்கம் என்று சொல்கிறார். இந்த இடத்துல சங்கரர் சொல்கிறாரு, அந்நியார்த்தம் அந்நியதார்த்தம் என்பதை மற்றவை மித்தியா, அழிவது, மாறுவது என்று சொல்கிறார். அந்த ஆர்த்தம் என்று சொல்லக்கூடியது ஏன் துக்கம்னு ஒரு சொல்கிறாரு என்றால், மனிதனுக்கு துக்கம் தருவது பொருள்தான், ஆத்மா தருவதில்லை. ஆத்மாவன் என்றைக்குமே துக்கம் அடைவதில்லை. இந்த மனதுக்கு ஆத்மாவின் தன்மை இருந்தாலும் அதுக்கு துக்கம் எங்கேருந்து வந்தது? தன்னுடைய சொரூபமாகிய இந்த ஆர்த்தம், இந்த பொருளாக இருப்பதனால், மாறிக்கொண்டே இருப்பதால், அழிவதினால் அது எப்பொழுதுமே துக்கத்தில் இருக்கிறது. நிலையற்ற தன்மையினாலேயே அது துக்கத்தை அடைகிறது, அது சோகத்தை அடைகிறது. நிலைப்படுவதற்காக முயற்சி பண்ணுகிறது. இயல்பே அது நிலையற்றதாக இருக்கிறது என்பதை அது அறிவதில்லை. அந்த ஆர்த்தம் எப்படிப்பட்டது? சதசத் அனதிகரத்துவம் கரணத்துவம் மித்யா என்று ஒரு டெஃபினேஷன் இருக்கிறது. அது சத்தும் அல்ல, அசத்தும் அல்ல, இரண்டிற்கும் அதிகரணமாகவும் அது இல்லை என்று இங்கே சொல்லப்படுகிறது. இருப்புக்கும் இல்லாமைக்கும் இடம் தருவதாக இல்லாததுக்கு பெயர் மித்யா என்று பெயர். இந்த இடத்துல சங்கரர் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார். ஒரு மேஜை இருக்கிறது, அதில் மேஜையில் அழகான பழக்கூடை இருக்கிறது. அந்த பழக்கூடை இருப்பதற்கு இடம் தருதா? தருது. அங்கே யானை இருக்கிறதுக்கு இடம் தருமா? இன்னும் தராது. இல்லாததுக்கும் இடம் தருது, இருப்பதற்கும் இடம் தருது. ஒரு யானை அங்கே இல்லை, ஆனால் அந்த டேபிளில் இல்லைன்னு சொல்ல முடியுதில்ல. டேபிளில் யானை, அப்போ டேபிள் இல்லாத யானைக்கு இடம் தருது, இருக்கின்ற பழக்கூடைக்கும் இடம் தருது. அப்போ அது இரண்டுக்கும் அதிகரணமாக இருக்கிறது. இது என்ன சார் புதுசாக ஒன்றும் சொல்லலையே? இப்போ வாங்க, கயிறு ஒன்று இருக்கிறது, அதில் நீங்கள் பாம்பை பார்க்குறீங்க. அந்த கயிறு பாம்பாக தெரிவதற்கும்
இடம் தருது. பாம்பு இல்லாமல் வேறொன்று துணியாகவோ குழாயாக பார்ப்பதற்கும் இடம் தருகிறது. ஒருவேளை எதுவுமே பார்க்காமல் கயிறு மட்டும் தெரிவதற்கும் இடம் தருது. ஏதோ ஒரு இடம் இருக்குது, அதிகரணம் இருக்கிறது. இப்போ சொல்கிறேன், கயிறில் தெரிந்த ஒரு பாம்பு, அந்த பாம்பு எதற்கு அதிகரணம்? இருக்கின்ற பாம்புக்கு அதிகரணமா என்று சொன்னால் அது தோன்றி மறைஞ்சிடும், லைட் போட்டவுடனே காணும். அதனால் பாம்புக்கும் அது இடம் தரலை. சரி, பாம்பு இல்லாமைக்கு இடம் தருமானா? அதுவே இல்லை, அது இல்லாததுக்கு எங்கே இடம் தருவது? இருப்பதற்கும் இடம் தருவதில்லை, இல்லாததுக்கும் இடம் தருவதில்லை, எதற்குமே இடம் தருவதில்லை. ஏன்னா அது இல்லவே இல்லை. அது பேர் மித்யா என்று சொல்கிறார். அது சத்து அசத்து அனதிகரணத்துவம் மித்யா. அதிகரணத்துவம் இல்லை, அனதிகரணத்துவம், இடம் தராதது. சத்துக்கும் இடம் தரவில்லை, அசத்துக்கும் இடம் தருவை. இருக்குன்னு சொல்வதற்கும் அது லாயக்கு இல்லை, இதெல்லாம் அங்கே இல்லைன்னு சொல்கிறதுக்கும் இல்லை, ஏன்னா அது இல்லவே இல்லை. அப்படிப்பட்டது மித்யா என்று சங்கரர் சொல்லி அதன் பெயர் ஆர்த்தம் என்று சொல்கிறார். ஆத்மாவை தவிர அகங்காரம் முதலாக புத்தி, மனம், புலன்கள், உலகங்கள், விஷயங்கள் அனைத்தும், நினைவுகள், அறிவுகள், உணர்வுகள் அனைத்துமே ஆர்த்தம் என்று ஒரே வார்த்தையில் யாக்ஞவல்கர் பதில் சொல்லிவிட்டார். இவ்வாறு உஷஸ்த பிராமணம் நிறைவடைகிறது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.